بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் ரமலான் மாதத்தை அடைந்து அதனுடைய இறுதி நாட்களிலே நாம் இங்கே இஷா தொழுகை நிறைவேற்றிவிட்டு ஒன்றாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இபாதுர் ரஹ்மான் தன்னுடைய அடியார்களை பற்றி, தன்னுடைய அடியார்களுடைய பண்புகளை பற்றியெல்லாம் ஏராளமான பண்புகளில் குறிப்பிட்டதை சகோதரர் ரியாஸ் மௌலை அவர்கள் உரை நிகழ்த்தியிருந்தார்கள். இன்றைக்கு அதேபோல் அதே இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்கள், அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள், அவர்களுடைய பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய புத்தகமாம் திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். இன்னமல் முஃமினூன் அல்லதீன, நம்பிக்கை கொண்டோர் யார் என்று சொன்னால், இதா துக்கிரல்லாஹு, அல்லாஹுவை பற்றி கூறப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹுவை உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு பத்தியிலே அல்லாஹுவை பற்றி பேசப்பட்டது என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளங்கள் அப்படியே நடுங்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அதோடு தொடர்ந்து சொல்லும் பொழுது, வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனது வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானன், அது அவர்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தமது இறைவனையே சார்ந்திருப்பார்கள் என்பதாக 8வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களை சொல்லி காமிக்கின்றான். அப்போ இதை எந்த அளவுக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் மத்தியிலே அல்லாஹுவை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய உள்ளங்கள் அப்படியே அல்லாஹுடைய அச்சத்தால், அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையால் நடுங்கும் என்பதாக சொல்லி காமிக்கின்றான். மேலும் அவர்கள் மத்தியிலே அல்லாஹை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய ஈமான் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் முழுமையாக அல்லாஹுவை சார்ந்திருப்பார்கள் என்பதாக சொல்லி காமிக்கின்றான். அப்போ இந்த திருமறை குர்ஆனில் இந்த வசனத்தை சொல்லி காமிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த செய்தியை ஆத்மார்த்தமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய வார்த்தை நமக்கு மத்தியிலே அதிகமாக பேசப்பட வேண்டும். அப்படி பேசப்பட்டால்தான் நாம் ஈமான்தாரிகளாக இருக்கிறோமா, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு சார்ந்தவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் நமக்கு நாமே பரிசோதித்து பார்த்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை ஏன் சிறப்புக்குரிய மாதமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் எல்லாம் அறிந்திருக்கிறோம் தானே. இந்த மாதத்தில் தான் அல்லாஹுடைய புத்தகமாம் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. அதற்காக இந்த மாதத்தை ஒரு சிறப்புக்குரிய மாதமாக அல்லாஹ் நமக்கு மத்தியிலே தந்திருக்கின்றான். அப்போ அந்த மாதத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த திருமறை குர்ஆனை பற்றி சரியாக தெரியாத மக்களாக நாம் சொல்ல வருகின்ற மக்கள் என்பது இஸ்லாமின் வட்டாரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நாம், முஸ்லிம்களாக இருக்கின்ற நாம், நமக்கு மத்தியிலே பார்த்தோம் என்று சொன்னால், இந்த திருமறை குர்ஆனுடைய சிறப்புகளை விளங்காதவர்களாக, இந்த திருமறை குர்ஆன் எவ்வளவு பெரிய அற்புதமாக நமக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை விளங்காதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இது நாம் சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளோ நேரங்களில் இன்னும் நாம் பார்க்குறோம் தானே. இந்த ரமலான் இப்போ முடிய போகின்ற தருவாயில் இருக்கின்றது. இதற்கு முன்னால் எத்தனையோ ரமலானை கடந்திருக்கின்றோம். ஒவ்வொரு ரமலானிலுமே இந்த மாதம் சிறப்புக்குரியது திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டதற்காக என்று சொல்லுகின்றோம். அந்த திருமறை குர்ஆனை பற்றி பேசுவதை செவியிருக்கின்றோம். நம்மளுடைய வாழ்க்கையிலே திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாம் மாறி இருக்கிறோமா? நல்ல ஓத தெரிந்தவர்களாக இருந்தால் அதை ஆத்மார்த்தமாக படிக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறோமா? அதை படிக்க தெரியாதவர்களாக இருந்தால் அதை படிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை சிறப்புமிக்க மாதமாக திருமறை குர்ஆனை இறக்கியதால் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற விஷயத்தை பார்க்குறோம்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமுறை குர்ஆனை பற்றி பேசும் பொழுது அவங்க பேசுவது நம்ம பார்த்தோம்னா நமக்கு அப்படியே ஒரு சிலாகித்து சொல்லணும் அப்படிங்கிற போல தோணுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க சொல்கிறாங்க, காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா மினல் அன்பியா நபியின் இல்லா உத்திய, ஒவ்வொரு இறை தூதருக்கும் சில அற்புதங்கள் வழங்கப்பட்டே இருந்தன. மா மிஸ்லுஹு ஆமன அலைஹில் பஸரு, அவற்றை காணும் மக்கள் அதை நம்பித்தான் ஆக வேண்டியிருந்தது. அப்படி தானே? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இறை தூதருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை கொடுத்தான். அதை சொல்லிவிட்டு இன்னம கேனல்லதீன ஊத்தீத்து வஹியன் அவுஹாஹுல்லாஹு இலைய, எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் எல்லாம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் எனக்கு அருளிய இந்த அற்புதம் என்பது இந்த திருக்குர்ஆனின் வேத அறிவிப்பு தான் என்பதாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அருளப்பட்ட அற்புதங்களை பற்றி எடுத்துக்காட்டாக சொல்லிவிட்டு எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் இருக்குது, அது இந்த திருமறை குர்ஆன் என்பதை சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மிகுந்த ஒரு அற்புதமாக சொல்லும் பொழுது நாம் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் அந்த ஊரில் ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் இந்த காமிக்ஸ் புக்கு, இந்த நாவல் புக்கெலாம் படிக்கிறத பார்ப்போம். சீசன் வெளியாகும்ல, அதே போல் ரமலானுடைய சீசனுக்கு மட்டும்தான் இந்த திருமறை குர்ஆனை நாம் படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, எனக்கு வழங்கிய அற்புதம் இந்த திருமறை குர்ஆன் தான் என்பதை சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஆசை என்று கூட சொல்ல முடியாது, அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசையை சொல்லி காமிக்கிறார்கள். ஃபஅர்ஜு அன் அகூன அக்ஸரஹும் தாபி அன் யௌமல் கியாமா, ஆகவே நபிமார்களிலேயே மறுமை நாளில் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய நபியாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்பதை சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஆசை, அதில் பேராசை பாருங்க. நமக்கு இந்த மாதிரி இந்த ஆசையை அப்படியே உதாரணமாக வைத்துக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே திருமறை குர்ஆனுடைய பிரதிபலிப்பை எப்படி நாம் ஆக்கியிருக்கின்றோம், திருமறை குர்ஆனுடைய சிறப்புகளை எப்படி நாம் உள்வாங்கி இருக்கின்றோம். எல்லாம் பேசப்படுகின்ற செய்திகள் தான் அடிக்கடி. நாம் அதை விளங்காத மக்கள் போல ஒரு உலகத்தில் சொல்லுவாங்களே, தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது, அப்படித்தான் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு என்று ரமலான் மாதத்தை திருமறை குர்ஆனை பற்றி செவியிட்டிருக்கின்றன. இந்த ஆண்டிலே ஓதுவதற்கு முயற்சி எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? அவர் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு பார்க்குறாங்க பாருங்க, நான் அதிகமாக மக்கள் பின்பற்றக்கூடிய நபியாக நான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க. புகாரில் 4981 பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த திருமறை குர்ஆனை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்னும் நம் மக்களுக்கு மத்தியிலே சிலர் ஏகத்துவ எழுச்சி எவ்வளோ ஆண்டுகளுக்கு எவ்வளோ ஆண்டுகள் முடிந்ததற்கு பின்பும் அதை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்தாலும் கூட திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கங்கள் எவ்வளவோ ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்னைக்கும் பார்க்குறோம், இந்த திருமறை குர்ஆனை எந்த அளவிற்கு அதற்கு மேல் உரையாக விலை மதிக்கக்கூடிய துணியிலே அந்த மேல் உரையை தயார் செய்ய வேண்டுமோ, சில இடங்களில் பார்ப்போம் வெல்வெட் துணியெல்லாம் போட்டால் அப்படியே போர்த்தி வச்சுருப்பாங்க. திருமறை குர்ஆன் நம்மளுடைய இல்லத்தில் இருந்தால் போதும், என்ன ஒரு நம்பிக்கை, திருமறை குர்ஆன் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் சைத்தானுடைய கோளாறு எதுவுமே வராது, அந்த அளவுக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. உள்ளத்தில் திருமறை குர்ஆன் இருக்குதா என்று பார்த்தால் அதில் மிகுந்த மக்கள் 0% தான் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இதையும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையில் கூறும்பொழுது சொல்லி காமிக்கின்றான், இந்த குர்ஆனை வெறுமனே நான் வீட்டிலே உரை போட்டு வைப்பதற்கு அல்ல, இந்த திருமறை குர்ஆனை வெறுமனே நீங்கள் இல்ல திறப்பு விழாவிலோ கடை திறப்பு விழாவிலோ ஓதுவதற்காக அல்ல, இந்த திருமறை குர்ஆனை எதற்காக நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டும் என்பதற்காக அல்லாஹுவால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இறக்கி அருளப்பட்டது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் என்பதாக 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையை நாம் படிக்கக்கூடியவர்களாக இருந்தால்தானே பொய் எது உண்மை எது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். மார்க்க சிந்தனையின் அடிப்படையில் நேரான வழி எது தீய வழி எது என்பதை நாம் பிரித்து பார்க்க முடியும். அப்போ திருமறை குர்ஆனை நாம் ரமலானுக்கு மட்டும் கையால் தொட்டு பார்க்கின்றோம், மற்ற நாட்களிலே கையில் எடுப்பதில்லை என்று சொன்னால் எப்படி நாம் நேரான வழி எது தீய வழி என்பதை விளங்கிக் கொள்ள முடியும்? இன்னும் சொல்ல போனால் அடுத்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், தபாரகல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, பொய்யையும் உண்மையையும் பிரித்து காட்டும் வழிமுறையை அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாக லியகூன லில் ஆலமீன நதீரா, தன்னுடைய அடியார் மீது திருமறை குர்ஆன் அல்லாஹ்
அருளியவன் பாக்கியவான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். நன்மையை பொய்யையும் உண்மையும் பிரித்து காமிக்கக்கூடிய, நன்மையும் தீமையும் பிரித்து காமிக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனை தன்னுடைய அடியார்களுக்கு அருள் இருக்கின்றானே, தன்னைத்தானே பாக்கியவான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எவ்வளோ சிறப்புகள் அல்லாஹ் அந்த மாதிரி சொல்லிவிட்டு, இது மட்டும் இல்லை, இன்றைக்கி நாம் பார்க்குறோம் இப்படிப்பட்ட வேத வசனங்களை திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருந்தாலும் அதை நாம் காது குளிர கேட்டு கேட்டு பழகியிருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பதற்கு நாம் மறுத்து விடுகின்றோம். அதை தெரியாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் மாற்று மத சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நாம் சோசியல் மீடியாவிலே பார்க்கிறோம், திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் முஸ்லிம்களுக்கே இன்னும் இந்த திருமறை குர்ஆனை பற்றி பாடம் எடுக்க வேண்டிய நிலையிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மைதானே? ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களை வச்சு நீங்கள் சிரிச்சு பாருங்க. சில பேர் நல்லா சரளமாக குர்ஆனை ஓதுவாங்க, உச்சரிப்பு தவறுகளாக இருக்கும். சில பேர் திருமறை குர்ஆனை அந்த அரபியில் படிக்க தெரியாதவர்களாக காலம் கழிக்கக்கூடியதை பார்க்குறோம். எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் இது. அல்லாஹ்வுடைய தூதரே அற்புதம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த அற்புதத்தை நாம் விளங்காதவர்களாக இருக்கிறோமே. நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே திருமறை குர்ஆனை அரபியில் ஓதினால் தானே சிறப்பு இருக்கிறது, ஓதி இருந்தால் தானே சிறப்பு இருக்கிறது. இதெல்லாம் சிந்தித்து பார்த்து நாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் திருமறை குர்ஆனை அதிக படிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனுடைய சிறப்புகளை ஏற்கனவே நாம் நம் மத்தியிலே தெரிந்து வைத்திருந்தாலும் கூட அதை மீண்டும் நினைவூட்டுவதற்காக திருமறை குர்ஆனுடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, திருமறை குர்ஆனுக்கு ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஏதாவது ஒரு லாபத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த லாபம் நமக்கு வந்து அடைகின்ற வரை கடுமையாக உழைப்பை போடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கஷ்டங்களையும் இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இவையெல்லாம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கா? இந்த உலகத்தில் நாம் இருக்க மாட்டோம், நாம் மரணித்து விடுவோம் என்பது தெரியும். இருந்தாலும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம், நமக்கு வரக்கூடிய லாபத்தை எதிர்பார்த்தவர்களாக. ஆனால் இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கையிலே கூட நாம் அதை பார்த்தோம் என்று சொன்னால் அதுதான் எளிமையான, மனிதர்களால் ஈஸியாக சிரமம் இல்லாமல் தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற நன்மை பலனை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. திருமறை குர்ஆனை ஓதுவதை தான் நாம் பார்க்க முடியும், அதனால் ஏற்படுகின்ற நன்மையின் மூலம் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், மன் கரஅ ஹரஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு பிஹி ஹஸனத்துன். அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகின்றாரோ அவருக்கு ஒரு நன்மை உண்டு. ஒல் ஹஸனத்து பி ஹஸனி அம்சாலிஹா ஒல் ஹஸனத்து பி அஸ்ரின் ஹம்சாலிஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி ஒரு நன்மை என்பது 10 நன்மைகளை போன்றதாகும். எந்த ஒரு மனிதன் நன்மை எதிர்பார்த்தவராக திருமறை குர்ஆனுடைய வேதத்திலிருந்து எழுத்தை ஓதுகின்றாரோ அவருக்கு ஒரு நன்மை உண்டு. அந்த ஒரு நன்மை என்பது எப்படி தெரியுமா? 10 நன்மைகளை போன்றதாகும். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். நான் சொல்ல மாட்டேன், இப்படி சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க, ஒலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன். மாறாக அலிஃப் என்பது ஒரு எழுத்து, ஒலாமுன் ஹர்ஃபுன் லாம் என்பது ஒரு எழுத்து, ஓ மீமுன் ஹர்ஃபுன் மீம் என்பது ஒரு எழுத்து என்றுதான் கூறுவேன் என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இது விளங்க வரக்கூடிய செய்தி என்ன? அலிஃப் லாம் என்பது ஒரு எழுத்து அல்ல, 3 எழுத்துன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை, அதை அல்லாஹ் 10 நன்மையாக கொடுக்கின்றான் சொன்னால் மொத்தம் 3 எழுத்திற்கு 30 நன்மை கிடைக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய உதாரணம் 3 எழுத்துக்கு மட்டுமே சொல்றாங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த திருமறை குர்ஆனில் எத்தனை எழுத்து இருக்கின்றன, எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கின்றன. அப்போ அதையெல்லாம் ஓதினோம் என்று சொன்னால் விளங்கிய மக்களாக உச்சரிப்போடு தகுந்த அந்த தஜ்வீது முறையோடு எப்படிப்பட்ட நன்மையை நாம் மறுமையிலே வாரி வழங்கிக் கொள்ள முடியும். இந்த திருமறை குர்ஆனை வந்து நாம் எளிய முறையில் லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஏன் சொன்னோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான விஷயங்கள் நாம் பார்ப்போம். வணக்க வழிபாடு என்ற பெயரில் இப்போ தொழுகை இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த தொழுகையை நீங்கள் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் செய்ய முடியுமா? அந்த தொழுகை நேரம் வரணும், அந்த தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படணும், அங்கே தொழுகைக்கான ஒழு செய்யணும், இவ்வளவையும் செய்த பிறகு தொழுகணும். ஆனால் திருமறை குர்ஆனை ஓதுகின்ற விஷயம் அப்படியா? நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காத்துட்டு உட்காந்துருக்கிறீங்களா, செல்ஃபோனில் இருக்கா, எடுத்து ஓதலாம். நண்பரை பார்ப்பதற்காக போகிறீங்களா, அவரை பார்க்கறதுக்கு வெயிட் சில மணி நேரம் இருக்குமா, வெயிட் பண்ணணுமா, எடுத்து ஓதலாம். இப்படி ஏராளமான நேரங்களிலே ஏராளமான நிலைகளிலே திருமறை குர்ஆனை ஓத முடியும். நன்மைகளை வாரி அப்படியே அள்ளி கொடுக்கின்ற திருமறை குர்ஆன் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பொறுப்போக்குத்தனமாக இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இந்த திருமறை குர்ஆன் என்பது நமக்கு நாளை மறுமையிலே பகிரங்கமாக அதிகமான சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது.
அதை தெரியாத மக்களாக திருமறை குர்ஆனை வெறுமனே வீட்டில் சும்மா ஒரு பொழுதுபோக்காக வைத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். செய்தியை பார்ப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வேலை வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்கிறோம்? யாராவது ஒரு மனிதனை சிபாரிசுக்காக பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு வகையில் போகிறோமா இல்லையா? சிபாரிசுக்காக மனிதனை பார்த்து அவர் சொல்லலைன்னா அவர்கிட்ட ஒரு லெட்ரு வாங்கிட்டாவது போவோம். அப்போ அந்த அளவிற்கு இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம மெனக்கிடுறோமே, நாளை மறுமையில் நமக்கு சிபாரிசுக்கு செய்யக்கூடிய இதாக இந்த குர்ஆன் இருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதனுடைய சிறப்பு விளங்காமல் இருக்கிறோமே, அதை ஓத தெரியாத மக்களாக நாம் இருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க பாருங்க, இக்ரஉல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லஅஸ்ஹாபிஹி, நிச்சயமாக அது மறுமை நாளில் அதை சார்ந்தவருக்கு பரிந்துரையாக வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறத பார்க்குறோம். அப்போ மறுமையில் நாம் அப்படி தானே பார்க்குறோம், உலக வாழ்க்கையிலையும் அப்படி தான் வாழ்கிறோம். மறுமையில் நாம் பேச்சு போக்கில் சொல்லுவோமா இல்லையா? நல்ல இஸ்லாமிய சிந்தனையோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக பரிந்துரை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதை ஹதீஸில் எடுத்து சொல்லுவோம். ஆனால் அந்த திருமறை குர்ஆன் தன்னை ஓதியவருக்காக பரிந்துரை செய்வது மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்தில் வந்து வாதாடணும்னு சொல்லி காமிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தியை பார்க்குறோம். இக்ரஉல் குர்ஆன, இந்த குர்ஆனை நீங்கள் ஓதி வாருங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, ஏனெனில் இந்த குர்ஆனை ஓதி வருபவருக்கு அது மறுமையில் வந்து அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கிறது, பரிந்துரை செய்யும். இக்ரஹு ஜஹ்ராவைனி அல் பக்கரா வ சூரத் ஆல இம்ரான், இரு மலர்களான அல் பக்கரா மற்றும் ஆல இம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களையும் நீங்கள் ஓதி வாருங்கள். முதல்ல அவங்க சொன்ன செய்தி தான், அதில் பாதி மட்டும்தான் பார்த்தோம். இரண்டாவது செய்தியில் மேம்போக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, திருமறை குர்ஆனை நீங்கள் ஓதி வாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக அதை இறைவனிடத்திலே பரிந்துரை செய்யும். அல் பக்ரா என்ற அத்தியாயத்தையும் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தையும் நீங்கள் ஓதி வாருங்கள். ஃபஅன்னஹுமா தஅத்தியானி யௌமல் கியாமத்தி கஅன்னஹுமா கமாமத்தானி, ஏனெனில் அவை மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களைப் போன்றோ, அவ் கஅன்னஹுமா கயாயத்தானி, அல்லது இரண்டு இலக்குகள் போன்றோ, அவ் கஅன்னஹுமா ஃபிர்கானி மின் தய்ரின் சவாஃபுன், அல்லது அணி அணியாக பறக்கும் பறவை கூட்டங்களை போன்றோ, துஹாஜானின் அன் அஸ்ஹாபிஹிமா, வந்து தம்மோடு தொடர்புள்ளவர்களுக்காக இறைவனிடத்திலே வாதாடும். இக்ரஉ சூரத்துல் பக்ரா, அல் பக்ரா அத்தியாயத்தை ஓதி வாருங்கள். ஃபஇன்ன அஹதஹுமா பரக்கத்தஹு, அதை பற்றி பிடிப்பது பரக்கத் மறைமுக அருளாகும். வ தர்கஹா ஹஸ்ரத்தன் வலா தஸ்ததீஉஹல் பத்ரத், அதை கைவிடுவது மிகப்பெரிய இழப்பை தரும் என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த செய்தியில் என்ன சொல்ல வர்றாங்க? நீங்கள் அல் பக்ராவையும் ஆல இம்ரானையும் ஓதி வாருங்கள், அது உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். எப்படி? நிழல் தரும் மேகங்களை போன்றோ, அல்லது இரண்டு இலக்குகளை போன்றோ. சில சமயங்களில் பார்ப்போமா இல்லையா? நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தோம்னா மேகமூட்டமாயிடும். ரெண்டு பக்கமும் திரும்பி பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ரெண்டு சைட்லையும் பார்த்தோம்னா கண்ணு கெட்ட தூரத்தில் இருட்டு இருக்கும், அப்படியே மேகமூட்டமாயிடும். அந்த அந்த சூழ்நிலை நம்ம விரும்பக்கூடியவங்களாக இருப்போம். என்ன வெயில் அடிச்சிச்சுப்பா, இப்போ நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் பறவைகளை போன்று நிழல் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. என்ற எப்போ? மறுமைனா எப்போ? நிழலே இல்லாத அந்த மறுமை நாளிலே அதிவேக வெப்பத்தில் இருப்போமே, பூமியெல்லாம் செம்புத்தரையாக மாற்றப்பட்டிருக்குமே, சூரியன் ஒரு மைல் தூரத்துக்கு முன் கொண்டு வந்து நிறுத்தப்படுமே, ஒரு மனிதனும் ஒவ்வொரு அவரவர் செயல்களுக்கு ஏற்ப வேர்வையில் இருப்பார்கள். கணுக்கால் அளவு, கண்டைக்கால் அளவு, முட்டுக்கால் அளவு, இடுப்பு அளவு, நெஞ்சி அளவு, தன்னுடைய கண் அளவிற்கு கூட இருப்பார்கள். அந்த அளவிற்கு வெப்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ்விடத்திலே வந்து தன்னை ஓதியவருக்காக, தன்னோடு தொடர்புள்ளவர்களுக்காக அது பரிந்துரை செய்யும் என்பதாக சொல்கிறாங்க. அது மட்டுமா, பக்ராவை நீங்கள் ஓதி வாருங்கள், அந்த பக்ரா என்ற அத்தியாயத்தை நீங்கள் ஓதாதவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய இழப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதாக சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம். சொல்லிவிட்டு வீணர்களுக்கு இது இயலாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் விஷயத்தை கவனிக்கணும். நீங்கள் இவ்வளோ செய்தியை சொல்லிவிட்டு இது யாருக்கு தெரியுமா முடியாமல் போகும்? திருமறை குர்ஆனை ஓதாமல் போகும், திருமறை குர்ஆனை உள்வாங்காமல் போகும், அல் பக்ரா அத்தியாயத்தை ஓதாமல் போவாங்க, அதனுடைய சிறப்பை தெரியாமல் இருப்பாங்க, ஆல இம்ரானுடைய சிறப்பை தெரியாமல் இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய தூதரே தனக்கு அற்புதம்னு சொன்ன இந்த திருமறை குர்ஆனை துச்சமாக மதித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களை பற்றி சொல்லும் பொழுது வீணர்கள் அவர்களுக்குத்தான் இது முடியாமல் போகும் என்பதாக அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். முஸ்லீமில் 1470 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் ஒவ்வொருவரும் உள்வாங்கணும்.
இது வெறுமனே குரானை ஓத தெரியாதவங்க மட்டும் இல்லை, குரானை ஓத தெரியுங்கிற பேரில் இருந்துட்டு வருஷத்துக்கு ஒரு துரோத்தை நாம் தொட்டே பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி அப்போ இதையும் கவனத்தில் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து ஒரு சிறப்பு இதுக்கு என்னவென்று சொன்னால், இந்த குரான் நீங்கள் சரியான முறையில் ஓத முயற்சி செஞ்சு ஓதுனீங்கன்னு சொன்னால் நன்மைகள் பலவிதமாக கிடைக்குது. அதில் ஒரு நன்மையை சொல்கிறாங்க பாருங்கள். ஆயிஷா அம்மா அவங்க அறிவிக்கிறாங்க, அல் மாஹிரு பில் குர்ஆனி மா சஃபரத்தில் கிராமில் பரரா, குர்ஆனை நன்கு மனனம் செய்து தங்கு தடையின்றி ஓதக்கூடிய அந்த மனிதர் இருக்கிறாரே, அவர் இறைவனுக்கு கட்டுப்பட்ட கண்ணியமிக்க வானவ தூதர்களுடன் இருப்பார். எப்படிப்பட்ட ஒரு நன்மை பாருங்கள். திருமறை குர்ஆனை நீங்கள் ஓத முயற்சி செஞ்சு அதில் வசனங்களை மனனம் செய்து தங்கு தடையின்றி ஓதுனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது? கண்ணியமிக்க அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட வானவர்களோடு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பண்பு! அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட வானவர்களோடு இருப்பது என்பது எப்படிப்பட்ட ஒரு பண்பாக நம்ம பார்க்கணும். அதை சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறாங்க, ஒல்லதி யக்ரஉல் குர்ஆன வயத்ததஅ ஃபீஹி வஹுவ அலைஹி ஷாக்குன் லஹு அஜ்ரானி, சிரமம் கொண்டு தட்டு தடுமாறி ஓதக்கூடிய மனிதர் இருக்கிறாரே, அப்படிப்பட்டவருக்கு 2 கூலிகள் இருக்கின்றன என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாங்க! ஓத தெரிஞ்சவருக்கு ஒரு நன்மைன்னு சொன்னால், தட்டு தடுமாறி திக்கி திக்கி ஓதுறாருல அவருக்கு 2 நன்மை இருக்கான். அப்போ பார்த்தோம்னா முதல்ல பார்த்தோமே 3 எழுத்து, ஒன்று சொன்னால் 3 நன்மை, இன்ட்டு 10 30 நன்மை. இப்போ 2 ஆக்குனா 60 நன்மை ஆச்சு. ஓதத்துக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்களேன். எல்லா இடங்களையும் தவறாக ஒரு விஷயத்தை செஞ்சால் பனிஷ்மெண்ட் தானே கிடைக்கும். நாம் ஒரு வேலையில் இருந்துகிட்டு இருக்கிறோம், ப்ரமோஷனுக்காக அடுத்த வேலைக்காக இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து படிக்கிறோம், ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், எல்லாம் பண்ணுறோம்னு சொன்னால் தப்பாக எழுதுனா அது கிடைக்காது நமக்கு. பள்ளிக்கூட வாழ்க்கையிலையும் எல்லாத்தையுமே அப்படி தானே. பரீட்சையில் நீங்கள் தப்பாக எழுதுனா உங்களுக்குள்ளே அந்த பலன் கிடைக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பாக திக்கி திக்கி ஓதுறீங்க, உங்களுக்கு 2 நன்மைங்கிறான்ல. எவ்வளோ பெரிய சிறப்பு, எவ்வளோ பெரிய வாய்ப்பு! இந்த திருமுறை குர்ஆனை தாங்க நம்ம கையில் தொட மாட்டேங்கிறோம். இது ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த மொபைல் ஃபோனுங்கிற நவீன அந்த சைத்தன்லாம் கையில் வந்ததுக்கு பிறகு குர்ஆனையே கையில் தூக்குறது இல்லை இப்போ ரொம்ப பேர். இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம், சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. அடுத்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த திருமுறை குர்ஆனை முறைப்படி நீ கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் யார் யாரோ நம்மளை சிறந்தவன் சொல்லணும், யார் யாரோ நம்ம நல்லவன் சொல்லணும் என்ற அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகளை அமைக்கிறோமா இல்லையா? ஒரு மிகப்பெரிய மனிதர் இருப்பார், விஐபி இருப்பார், அவர் நம்மளை பார்த்துட்டு நம்மளை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கணும், நம்மளை ஒரு நல்லவன் சொல்லணும், இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க. இங்கே யார் சொல்கிறா? திருமுறை குர்ஆனை முறையாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பிற மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் மனிதர்களை சிறந்தவங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உத்தரவாதம் கொடுக்குறத பார்க்குறோம். ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு! மற்ற மனிதர்கள் சொன்னது போல் அந்த நம்மளை வந்து சிறந்தவர்னு சொல்கிறதெல்லாம் அந்த உலகத்தோடு முடிஞ்சு. அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால், மரணிச்சாருன்னு சொன்னால் நம்மளை சிறந்தவர்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நாம் மரணிச்சிட்டோம்னா நம்மளை அவரால் சொல்லவும் முடியாது. ஆனால் இங்கே நீங்கள் மரணித்தாலும் கூட நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயம், வாக்கு என்பது உண்மையாக நமக்கு பிரதிபலிக்கும். அல்லாஹ்வுடைய தூதரே நமக்கு சிறந்தவர்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா அவங்க? அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்புங்கிறத பாருங்கள். அப்போ இதுக்காக முயற்சி செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். இன்னும் ஏராளமான செயல்பாடுகள் இருக்கிறது இந்த திருமறை குர்ஆனிலே. சிறப்புகள் இப்படி மட்டுமல்ல, இன்றைக்கி எவ்வளோ விதமான நோய்களை பார்க்குறோம், விதவிதமாக பார்க்குறோம். இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் சோசியல் மீடியாவை திறந்தோம்னா ஒரு காலகட்டங்களில் அதெல்லாம் வராது, தெரியாது. இன்றைக்கி அவ்வளோ விஷயங்கள். நாம் இருக்கிற வசிக்கிற ஊர்லேயே எத்தனையோ பேருக்கு நோய்கள், அவர்களுக்கு பொருளாதார வசதி இல்லை, அதை காது கொடுத்து கேட்குறோம். இல்லை ரமலான் மாதத்தில் ஃபித்ரா சதக்கா காசை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் விளம்பரத்துக்கு அதை சோசியல் மீடியாவில் தட்டி விடுறதை பார்க்குறோமா இல்லையா? ஆனால் இங்கே பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமுறை குர்ஆன் நமக்கு மருந்தாகவே இருக்கின்றான். நம்முடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய நோய்க்கு எல்லாம் இது அருமருந்தாக இருக்கிறது என்பதை விளங்க வேண்டும். அது ஒரு பகுதியாக இருந்தாலும் இங்கே சொல்லப்படுகின்ற செய்தி, நம்மை வந்து வழிகெடுக்கக்கூடிய சைத்தான் இருக்கிறானே, அந்த சைத்தானுக்கு இது மருந்து, அவனை விரட்டக்கூடிய ஒரு மருந்து. நாமெல்லாம் கேள்விப்படுறோம் தானே, தவறான புரிதல்களில் இருக்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டு என்று சொன்னால் சைத்தான் விலங்கிடப்படுவார்கள். நம்ம என்ன சைத்தானுக்கு விலங்கு போட்டாச்சு, எந்த ஒரு ஆட்டமும் ஆட்ட முடியாது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. அப்படி இருந்தால் எல்லா மக்களும் சரியான முறையில் தொழுவோமா இல்லையா, சரியாக இபாதத் பண்ணுவோமா இல்லையா ரமலானில், சரியாக குர்ஆனை ஓதக்கூடியவங்களா இருப்போமா இல்லையா ரமலானில், நல்ல மார்க்க சொற்பொழிவுகளுக்கு வந்து கலந்துக்கக்கூடியவங்களா இருப்போமா இல்லையா ரமலானில், இருப்போமா இல்லையா? சைத்தானுடைய தாக்கங்கள் குறைக்கப்படும். இது எப்படி நீங்கள் வழங்க முடியும்னு சொன்னால் ஒரு ஹதீஸை வச்சு நம்ம வழங்க முடியும்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி கேட்பாங்கல்ல, நாம் வந்து அப்படியே தொட்டுட்டு போவோம், ஃபுல்லாக ஹதீஸையும் பார்க்க வேணாம். ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நோன்பினுடைய அந்த பகல் பொழுதுல மனைவியோடு நான் ஒன்று சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பரிகாரங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கிட்டே வருவாங்க ஒன்று ஒன்றா. அவங்க ஒன்றுக்கும் இது முடியாது அது முடியாதுங்கிறாங்க. கடைசியில் பேச்சம்பழத்தை நீ தர்மமாக பகரமாக கொடுன்னு சொல்கிறாங்க, அதுக்கும் வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அன்பளிப்பாக அந்த பேச்சம்பழத்தை கொடுத்து இதை கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இதை பெறகுற அளவுக்கு கூட என்னை விட வறுமையான ஆள் இந்த மதீனா மாநகரத்தில் இல்லைங்கிறாங்க. அவங்க அந்த 2 மலைகளை சொல்லுவாங்க ஒப்பிட்டு. அப்போ நீங்களே அல்லாஹ்வுடைய தூதர் கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிச்சுட்டு நீங்களே இந்த பேச்சம்பழத்தை உங்கள் குடும்பத்துக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எதனால் இது நடந்தது? சைத்தானுடைய அந்த திருதல் பேரில் தானே ஒன்று சேர்ந்தாங்க அவங்க. அப்போ சைத்தானுடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சைத்தானுக்கு அல்லாஹ் தூதர் சொல்லி காமிக்கக்கூடியதை பார்க்குறோம். லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகள் இருக்குதா இல்லையா, அந்த வீடுகளை நீங்கள் மண்ணறைகளாக கபறுகளாக மாற்றி விடாதீர்கள். அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க. நம்ம மேம்போக்காக கேட்டால் என்ன சொல்லுவோம், இது வீட்டை போய் நாம எப்படிப்பா கபராக மாற்றுவோம்? ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மரணிச்சு போயிட்டாருன்னா அவரை காலங்காலத்துக்கு அப்படியே வச்சுருப்போமா? வரிசை அப்படியே ஒவ்வொரு அளவும் அப்படியே அப்படி வச்சுட்டு இருப்போமா? திருமறை குர்ஆனை ஓதாமல் நீங்கள் கபறுகளாக மாற்றி விடாதுங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பில் பார்ப்போம், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் திருமறை குர்ஆனுடைய வசனம் சிறிதளவு கூட மனனம் செய்யாமல் இருக்கின்றதோ அதுவும் இப்படிப்பட்ட கபருக்கு பாலடைந்த ஒரு கபருக்கு சமம் என்பதை சொல்லி காமிக்கிறத பார்ப்போம். இதையெல்லாம் எத்தனை சொற்பொழிகள் நம்ம கேட்டிருக்கோம். நம்மளோட இந்த வயசு வரையும் கனெக்ட் பண்ணோம்னா இன்றைக்கும் பார்க்குறோம், வெறும் 2 சின்ன சின்ன சூறாக்கள் மனநலம் உள்ளவங்க கூட இருக்கிறாங்க. அதுவும் தெரியாத மக்கள் கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை எவ்வளோ பெரிய வேதனை. இப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு மத்தியில் இருந்தாங்கன்னா நாம் அவங்கள அழைச்சி, வெக்கப்படாதீங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு அதை சொல்லித்தள்ளுறோம் என்ற அடிப்படையில் நாம் முயற்சி செய்யணும். அது நமக்கும் ஒரு சுயநலம் இருக்குல்ல. நாம் அதை சொல்லி கொடுத்தோம்னா நம்ம சிறந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவரை வந்து ஓத வச்சோம்னா, திக்கித்தனரை கூட அவர் ஓத வச்சோம்னா அவருக்கு 2 நன்மை கிடைச்ச பாக்கியத்துக்கு நம்ம ஒரு ஆளாகணும். அப்போ இதெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர், உங்கள் வீடுகளை நீங்கள் மண்ணறைகளாக ஆக்கி விடாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த ஒரு வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டோடுகின்றான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நாம் பார்ப்போம், நம்மளுடைய ஊர்கள் மத்தியில் பாருங்களேன், ஏகத்துவ சிந்தனை எந்த அளவுக்கு பேசப்பட்டாலும் கூட இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய வீடுகளிலே கண்டிஸ்டிக்கு பொருள்கள் கட்டுறதை பார்க்குறோம், அந்த படிகார கற்கள் கட்டுறதை பார்க்குறோம். இன்னும் சில பேர் தகடு தாயத்து என்று அதில் விதவிதமான விஷயங்களை எல்லாம் எழுதி வைக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி எவ்வளோ மாஷாஅல்லாஹ், எவ்வளோ பேர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ், எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த செய்தியை விட்டுவிட்டு எந்த திருமறை குர்ஆனுடைய அந்த பக்ரா என்ற அத்தியாயத்தை நீங்கள் ஓதுங்கள், உங்கள் வீடுகள் கபறுகளாக மாற்றப்படாமல் இருக்கும், சைத்தான் விரண்டு ஓடி விடுவான் என்பதாக அவர்கள் சொல்லி காமிக்கிறார்களோ அதை செய்வதை விட்டுவிட்டு ஹஜ்ரத்மார்கள் கணக்கு போட்டு பாடுவோம் என்று யாரோ சொல்லக்கூடிய அந்த தகடு தாயத்துகளை இன்றளவும் வீட்டில் தொங்கக்கூடியவர்களை பார்க்கிறோமா இல்லையா? அப்போ இது யாருக்கு மாற்றமாக நடக்கிறோம்? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஊரில் நம்ம தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ, நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அப்படி நடந்துட்டு போயிடுவோம். இதில் என்ன இருக்குது? உங்களுக்கு தான் இழப்பு, மறுமையிலும் இழப்பு, இம்மையிலும் இழப்பு. இன்றைக்கி எத்தனோ விதமான நோய்கள் இருக்கிறத பார்க்க சொல்ல வந்தோம். இந்த சூரத்துல் பக்ராவுடைய அத்தியாயங்கள் திருமறை குர்ஆன் பொதுவாகவே உங்கள் இல்லங்களிலே ஓதப்படும் என்று சொன்னால் தினந்தோறும் எந்த ஒரு நோயும் நம்ம வந்து அண்டாத அளவுக்கு நாம் வாழ முடியும். உடனே வேறு மாதிரி கேட்டக்கூடாது. என்ன இந்த ஃபேமிலியில் 4 பேர் ஹாஃபிலாக இருக்கிறாங்க, இங்கே இவங்களுக்கு அந்த வியாதி இருக்குது இந்த வியாதி இருக்குன்னு சோதனை, அல்லாஹ் எல்லா விதமான சோதனையும் கொடுப்பான். பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து சோதனை கொடுக்கலையா? நம்ம எத்தனை சொற்பொழிவுகளில் கேட்டிருக்கிறோம். பொருளாதாரமே அதிகமாக இல்லாத அன்னாடும் உழைக்கக்கூடியவனாக இருப்பான், எல்லா விதமான சாப்பாடும் நல்லா சாப்பிடுவான் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் அப்படியே 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு செல்வ செழிப்போடு வாழ்வார், அது குறிப்பிட்ட சாப்பாடை சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட நிலை இருக்குதா இல்லையா? அப்போ அது ஒரு சோதனை. அதே போல் திருமறை குர்ஆனை நீங்கள் எந்த அளவிற்கு மனதிலே தேக்கி வைத்திருந்தால் உங்களுக்கு இப்படிப்பட்ட சில நிலைகள் வருகிறது என்று சொன்னால் உங்களுடைய சிந்தனை போயிடக்கூடாது. திருமறை குர்ஆனை ஓதுனாவே அல்லாஹ் நோய்க்கு மருந்து, சைத்தான் விரட்டடிக்கப்படுங்கிறான், எந்த நோய் வராதுங்கிறானே, அப்போ எனக்கு வந்துருச்சேன்னு அப்படி சிந்திச்சிங்கன்னு சொன்னால் அது அப்போ தான் சைத்தான் உள்ளே வர்றான்னு அர்த்தம். திருமறை குர்ஆனை முழுமையாக நான் ஓதுகின்றேன், அதை உள்ளத்திலே தேக்கி வைத்திருக்கின்றேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு தீங்கும் எனக்கு ஏற்படாது, எந்த ஒரு நோயும் எனக்கு ஏற்படாது, சைத்தானுடைய தீண்டுதல் எந்த வகையிலும் எனக்கு வராது, அப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த சோதனையாக எனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான், அதில் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதை தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதான் இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறதை பார்க்குறோம்.
அப்போ இனிமேல் என்ன பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பக்ராவுடைய அத்தியாயங்களை மனனம் செய்து கொண்டு அதை அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக இருங்க. அப்படி இருந்தோம்னு சொன்னால் சைத்தான் நம்ம பக்கத்திலே வரமாட்டான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளோ பெருசுங்க இன்றைக்கி பாதுகாப்புக்கு பார்க்குறோம், என்னென்னமோ செய்கிறோம். நம்ம வீடுகளில் வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து போகிறவங்க கூட பார்ப்போம், இந்த பூட்டு நல்ல குவாலிட்டியான லாக்கு பூட்டு நாட்டில் கொண்டு வந்து பூட்டணும்னு சொன்னால் யார் வந்து மக்கள்லாம் வந்து வேறு திருடனோ யாரும் உள்ளே வர முடியாது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பூட்டாக இருக்குது, பாதுகாப்புக்கு அதை ஏற்படுத்தணும் இதை ஏற்படுத்தணும், என்னென்னமோ பண்ணுறோமா இல்லையா? தூங்கும்போது கொசு கடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கொசு கடியிலேருந்து பாதுகாப்புறதுக்காக அந்த கொசுபத்தியை வைக்கிறோம், அதுக்கு லிக்விட் வைக்கிறோம், என்னென்ன ஸ்பெஷலாக புதுசாக வந்திருக்கு எல்லாமே செய்கிறோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, உனக்கு பாதுகாப்பு வேணுமாப்பா, இதா உவைத்த இலல் ஃபிராஷிக்க ஃபக்ரஉ ஆயத்துல் குர்சி, நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். லன் யஸால அலைக்க மினல்லாஹி ஹாஃபிதுன், உங்களுடன் ஒரு பாதுகாவலர் வானவர் இருந்து கொண்டே இருப்பார். யார் இருப்பா? நம்ம காசு கொடுத்து வைக்கிறோம் இங்கே செக்யூரிட்டி, அப்படிப்பட்ட அந்த மாதிரி செக்யூரிட்டி இல்லை. யார் வைக்கிறா நமக்கு ஏற்படுத்துகிற செக்யூரிட்டியை? படைத்த ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துகின்றான். நமக்கு தீங்கு செய்தாலும் அவன் தான் செய்யணும், நமக்கு நன்மை செய்தாலும் அவன் தான் செய்ய வேண்டும். இந்த உலகமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினால், அல்லாஹ் நாடினால் தவிர அது உங்களுக்கு நன்மையாக நடக்காது. இந்த உலகமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீங்கு செய்ய நாடினால் கூட அதுவும் அல்லாஹ் நாடினாலே தவிர உங்களுக்கு நடக்காது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ரசூல் சொல்கிறாங்க, ஆயத்துல் குர்சி நீங்கள் ஓதுனீங்கன்னு சொன்னால் லன் யஸால அலைக்க மினல்லாஹில் ஹாஃபில், அல்லாஹுவால் ஏற்படுத்தப்படுகின்ற பாதுகாவலர் வானவர் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டே இருப்பார். ஒலா யக்ரபுக்கு ஷைத்தானன் ஹத்தா துஸ்பிஹ, காலை வரை சைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரசூல் சொல்லி காமிக்கிறாங்க. நீண்ட நெடிய ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, புகாரில் 3275 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது, எடுத்து படிங்க. அப்போ அல்லாஹுவே ஒரு பாதுகாவலர் நமக்கு ஏற்படுத்தலான்னு சொன்னால் இதை விட ஒரு சேஃப்டி நமக்கு என்ன வேணும்? எப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்குது திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு. திருமறை குர்ஆனில் தேர்ந்தெடுக்க அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட அந்த அத்தியாயங்களை ஓதினால், ஆயத்துல் குர்சி போன்ற அந்த வசனங்களை ஓதினால், இப்படிப்பட்ட சிறப்புகள்லாம் இருக்கின்ற பொழுது இந்த திருமறை குர்ஆனை வெறும் காதால் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுவும் வருடத்திற்கு ஒரு தடவை அதிகமாக பேசப்படும். என்றைக்கு பிற மார்க்க சொற்பொழிவு பண்ணுகிறவர்கள், மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் சொல்வதை காதால் கேட்டுக்கொண்டு அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறோமோ அப்படி தான் இருக்கும். நம்ம என்னைக்கு எடுத்து ஒவ்வொரு சூறாவுடைய ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய வசனங்களை தமிழாக்கத்திலே பார்த்து அவருடைய தமிழ் ஆத்மார்த்தமான அர்த்தங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு மாற்றம் ஏற்படும். இந்த ரமலானுடைய இறுதியில் இருக்கிறோம், உறுதியாக உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? பெருநாக்கு அடுத்த நாள்லேருந்து குர்ஆனை கையில் எடுப்போமா? நம்ம உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அழகான எத்தனையோ வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழுவதற்கு வாய்ப்பு இல்லை, தகுந்த இடம் இல்லை, திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. இங்கே அல்லாஹ் எல்லா விதமான வசதிகளையும் தந்திருக்கின்றான். அவனை மட்டுமே தூய வடிவத்திலே தூய எண்ணத்தோடு வணங்கக்கூடிய பள்ளிவாசலையும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். இங்கே வெள்ளிக்கிழமை நாம் இஷா தொழுகைக்கு பிறகு குர்ஆனை நீங்கள் தகுந்த முறையில் சரியான முறையில் விளங்கிக் கொள்வதற்கு பயில்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். ஆனால் நம்ம மறுக்கிறோம். இதில் கொடுமை என்னென்னா, ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம தப்பாக ஓயிட்டோம்னா திருப்பி மத்தியில் நமக்கு அசிங்கமாக போய்டும், வெக்கமாக இருக்குது நம்மளுடைய எண்ணம். ஆனால் அதே சமயத்தில் வியாபாரம் பண்ணணும், என்னென்னமோ பண்ணணும்னா முன்பின் தெரியாத மனைவியோடு போய் பேசுவோம், முன்பின் தெரியாத மொழியில் கூட பேசுவதற்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் எந்த மொழி நமக்கு உண்மையான பாதுகாப்பு அளிக்குமோ, எந்த மொழி நாளைக்கு நம்மை மறுமையிலே நரகத்தை விட்டு பாதுகாக்குமோ அந்த மொழியிலே அந்த திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி எடுப்பதற்கு மறுக்கக்கூடியவர்களாக இருக்கும். சிந்திச்சு பாருங்க, கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே திருமறை குர்ஆன் பேசிட்டு போனால் மட்டும் நம்ம பத்தாது. அப்போ இந்த அளவிற்கு ஆயத்துல் குர்சியை பற்றி ஓதுனாக்கா இப்படிப்பட்ட பாதுகாப்பை எல்லாம் கொடுக்க சிறப்பாக பார்க்குறோம். இது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. திருமறை குர்ஆனை ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மிக மிக ஏராளம். வேற ஒரு ஹதீஸ்களை நாம் பார்க்குறோம், அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்து அல்லாஹுடைய இந்த வசனங்களை, அல்லாஹுடைய வார்த்தைகளை நாம் அப்படியே கூட்டாக உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட வானவர்கள் அவருடைய ரெக்கை சூழ்ந்து நமக்கு அப்படியே அருளை பாதிப்பார்கள். எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? நீங்கள் ஓத தெரியும், ஓத தெரியல, வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் தன்னாலே வரும். சோசியல் மீடியாவில் எங்கேயுமே படிச்சுட்டு வந்தீங்களா? ஃபேஸ்புக்கில் எப்படி அப்லோட் பண்ணுங்கிறத, இன்ஸ்டாகிராமுங்கிறோம், என்னென்னமோ பேர் சொல்கிறோமே. சமநிலை உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே படித்தவர்களாக இருக்கிறாங்களா? படிக்க தெரியாத பாமரம் கூட நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதை பார்க்குறோமா இல்லையா?
அது மட்டும் எப்படி தெரியுது? சைத்தான் கொண்டு வருவான். உங்களால் எது முடியாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு இந்த உலகத்தில் நன்மை வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ, அதை சைத்தான் இலகுவான முறையில் உங்களுக்கு அப்படியே புரிய வைப்பான். எது உங்களுக்கு நிரந்தரமான நன்மையை நாளைக்கு மறுமையிலே மரணத்துக்கு பிறகு பெற்றுத்தருமோ அதை சைத்தான் அப்படியே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டமாக காமிப்பான். திருமறை குர்ஆனை ஓதுவது என்பது மிக ஈஸியானது. எப்படி நாம் ஒரு கீழ்ப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து வீட்டில் பழக்கிறோம், அதே போல் இலகுவானது. நம்மளால் ஓத முடியும். ஆனால் நம்ம யாரை கட்டுப்பட்டு போயிடுறோம்? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற விஷயத்தை வாயளவில் வைத்துக்கொண்டு உள்ளத்தளவில் சைத்தானை கட்டுப்பட்டவர்களாக மாறிடும். அப்படி தான் அல்லாஹ் அவன் சவால் விட்டு வந்தான். பெருமை அடித்தவனாக தூக்கி எறியப்பட்ட பிறகு எனக்கு அவகாசம் கூடிய அல்லாஹ், உன்னை வணங்கக்கூடியவர்கள் உனக்கு கட்டுப்படுவர்கள் வழி கெடுப்பேன்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன அவர்கிட்ட சைத்தான்ட்ட வந்து அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? என்னை உண்மையிலே வணங்கக்கூடிய அடியார்கள் இருப்பார்கள், அவர்களை உன்னால் வழி கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ சைத்தான் என்ன சொல்கிறான்? மக்களை எப்படி வழிகெடுப்பேங்கிறான். இடப்பக்கம் வருவேன், வடப்பக்கம் வருவேன், முன்னாடி வருவேன், பின்னாடி வருவேன். எதுவெல்லாம் சிற்றின்பமாக சிறு இன்பமாக அந்த உலகத்தில் தெரிகிறதோ அதை பெரிய இன்பமாக அவர்களுக்கு பணம் போட்டு காமிக்கக்கூடிய அடியார்களை நான் வழிகெடுப்பேன் என்பதை சொல்லி காமிக்கின்றான். சைத்தானுக்கு அதனால் சைத்தான் இப்லீஸ் வந்து சாதாரண ஒரு மனிதனை யாரோட அல்லாஹ் வச்சிருந்தான்? தனக்கு முழுமையாக கட்டுப்பட்ட வானவர்களோட இப்லீஸ் அல்லாஹ் வைத்திருந்தான். அப்படிப்பட்ட இப்லீஸ் அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்த காரணத்தினால் அவனுக்கு எப்படிப்பட்ட நிலைனா நம்மளுடைய நிலை அதிகமாக வணங்கக்கூடியவனாக இருந்தான் அல்லாஹ். அதில் பார்த்தோம்னா கூட நம்ம சைத்தான் பெருமை அடித்து இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுறான். ஆனால் நம்மளை விட வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவன் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக இருந்தோம். அப்போ நாம் என்ன முடிவெடுக்கணும்னு சொன்னால், இந்த மாதத்தில் நாம் எவ்வளவோ நேரங்கள் கண் விழித்து அல்லாஹ்வை வணங்கி இருக்கின்றோம், தொழுதிருக்கின்றோம். இந்த மாதத்தில் ஏன் அப்படி அல்லாஹுவுக்காக நாம் செய்தோம்? அல்லாஹ் எதற்கு சிறப்பு மிகுந்த மாதமாக அந்த மாதத்தை ஆக்கினான்? திருமுறை குர்ஆனை இறக்கியதால் சிறப்பு மிகுந்த மாதமாக இதை ஆக்கினான். அப்போ அப்படிப்பட்ட அந்த திருமுறை குர்ஆனை வெறும் ரமலானோடு பேச்சோடு நிறுத்திவிடாமல் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே அந்த திருமுறை குர்ஆனை எடுத்து ஓதக்கூடிய மக்களாக இன்னும் மேலும் மேலும் எந்த அளவுக்கெல்லாம் திருமுறை குர்ஆனை ஓதுவதால் சிறப்புகள் இருக்கின்றன என்பதை நமக்கு சொல்லித்தரப்படும். அதையெல்லாம் ஆர்வம் கொண்டு அறியக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய காலத்தில் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் திருமுறை குர்ஆனை தெரிந்து புரிந்து ஓதி அதனுடைய அளவில் அது என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் நாளை நம் அனைவரையும் மறுமையிலே வெற்றி பெற்றவர்களாக ஆக்குவானாக என்று கூறி உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.